குரு பெயர்ச்சி அப்படின்னா இப்போ எங்கே வந்திருக்கு, துலா ராசிக்கு எந்த இடத்திற்கு குரு வந்திருக்கிறது? 7 இருந்தது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்தில் குரு இருந்தது. மே 1ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு வந்து விட்டது. 8th ஹவுஸ், 8ஆம் இடம். 7லேருந்து 8, 8ஆம் வீட்டுக்கு வந்திருக்கு. இதுதான் இப்பொழுது நடந்துள்ள குரு பெயர்ச்சி. இந்த குரோதி வருடத்தில் வேறு பெயர்ச்சியே கிடையாது. இருக்கிறது ஒரே பெயர்ச்சி, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனிமேல் வருஷம் ஃபுல்லாக எல்லா கிரகங்களும் அந்தந்த கட்டத்துக்கு உள்ளே தான் நவுந்துட்டுருக்கும். கட்டத்தை தாண்டி வெளியே வராது. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு 8ல் குரு. 8ல் குருன்னா ஏதோ பயங்கரமான பலன்லாம் சொல்கிறாங்களே, உண்மைதான். 8ல் குரு பொதுவாக யாருக்கும் நல்லது பண்ணாது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு மட்டும் விபரீதமாக அது நல்லது பண்ணும். வினோதமாக, விசித்திரமாக, விபரீதமாக, வழக்கத்திற்கு மாறாக உங்களுடைய ராசி துலா ராசிக்கு மட்டும் குரு 8க்கு வந்தால் நன்மை செய்யும். ஏன், எப்படி, எதற்காக அப்படின்லாம் இப்போ கேள்வி கேட்பீங்க. அது எப்படி சார், எல்லாரும் சொல்கிறாங்க 8ல் குரு வந்தால் கெடுதல் பண்ணுன்றாங்க, நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்றீங்களே. 6 அது நல்ல கிரகமே இல்லை. குரு உங்களுக்கு நல்ல கிரகம் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுங்க. 2 ராசிக்காரங்களுக்கு குரு நல்லது பண்ணாது. சுக்கிரனுடைய வீடுகளிலே பிறந்தவர்களுக்கு குரு நன்மை செய்யாது. சுக்கிரனுடைய வீடு உங்கள் வீடு துலாம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க? துலாமில். துலாமுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணாது. ஆனால் இப்போ இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன், 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. 6 என்னென்ன கொடுக்கணும்? 6ஆம் வீடுங்கிறது என்ன? 6ஆம் இடம் என்பது விரோதி, எதிரிகள், சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை சத்ருஸ்தானம். சத்ருன்னா எனிமி, விரோதிகளை குறிக்கின்ற இடம். வியாதி, உடம்புல இருக்கிற டிசீஸ் எல்லாத்தையும் குறிக்கிற இடம் 6ஆம் இடம். கடன் பிரச்சனை எல்லாம் குறிக்கிற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை வைத்து தான் ஒருவனுக்கு கடன் உண்டா இல்லையா, கடன் வாங்கியிருப்பானா மாட்டானா, கடன் வாங்குவானா, கடன் வாங்கலாமா, வாங்கினா திருப்பி கொடுக்க முடியுமா, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டும் ஒருவன் வருவானா, இல்லை கடனில் அப்படியே முழுகிடுமா. கடனை பற்றி சொல்கிறது 6ஆம் இடம், வியாதியை பற்றி சொல்கிறது 6ஆம் இடம், எதிரியை பற்றி சொல்கிறது 6ஆம் இடம். ஸோ எதுவுமே நல்ல விஷயமே இல்லை. எதிரி இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. அது 3ஐயும் பற்றி சொல்கிறது 6ஆம் இடம். அந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி யார்? குரு. அப்போ எப்படி அவன் நல்லது பண்ணுவான்? நல்லது பண்ணாத கிரகம், நன்மை செய்யாத கிரகங்களில் முதல் இடத்தில் இருப்பது குரு தான் துலா ராசிக்கு. ஆனால் இந்த பயிற்சி நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுச்சே. 6 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் அல்லவா? 6 நன்மை செய்ய மாட்டான், அவன் 8க்கு போய்விட்டான், 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டான். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் மறைவு பெறும் பொழுது அவன் நன்மைத்தானே செய்ய வேண்டும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். நன்மை செய்யாத கிரகம் நன்மை செய்யாத இடத்திற்கு சென்றால் நன்மை நடக்கும். ரெண்டுமே மைனஸு. 6ஆம் இடம் மைனஸு, 8ஆம் இடம் மைனஸ். 6 8க்கு போனால் விபரீத ராஜயோகம். ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குது. துலா ராசிக்கு ஓகோன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. கை தட்டி விசில் அடி. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, அதனால் கை மட்டும் தட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஓகோன்னு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வியாதியெல்லாம் சரியாயிடும், கடன்லாம் தீந்துடும். உங்களுக்கு எதிரியே யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரியெல்லாம் காணாமல் போயிடுவான், இல்லை ஃப்ரெண்டாக மாறிடுவான், இல்லை உங்களை எதிரின்னு நினச்சிருக்கோம் வேறு இடத்துக்கு அவன் போயிடுவான். உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் உங்களை எதிரியாக நினச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுவார். உங்களை யார் எதிரி என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வேறு இடத்திற்கே சென்று விடுவார்கள். உங்கள் பக்கத்திலே வர முடியாது யாருமே, எதிரியே கிட்ட வர முடியாது. நோ எதிரி, நோ கடன், நோ வியாதி. அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, கையில் நிறைய காசு இருக்கும், எல்லாரோடையும் சந்தோஷமாக பழகுவீங்க, எல்லாரும் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள், நட்புறவோடு இருப்பார்கள், நல்லிணக்கத்தோடு இருப்பார்கள், எல்லோரும் அன்பாக பழகுவார்கள், உள்ளன்போடு பழகுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கிடையாது. யாராவது அப்படி பழகினானா அவங்களாம் உங்களை விட்டு ஓடிடுவான். இறைவன் அவர்களை தனியாக வைத்து விடுவார். உங்களுக்கு எதிரிகளே கிடையாது, வியாதி சுத்தமாக கிடையாது. ஐசியூவில் இருக்கலாம், வெளியில் கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா என்னையா போன வாரம் ஐசியூவில் இருந்தார், இப்போ பார்த்தா இன்னும் வேகமாக போகிறார். அதான் குரு பயிற்சி ஆகிடுச்சு. துலா ராசியெல்லாம் நல்லாயிடுவாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு வியாதி சரியாயிடும் சார். வியாதி இல்லை, கடன் இல்லை, ரெண்டும் கண்டிப்பாக கிடையாது. எதிரியும் இல்லை, வேறு என்ன வேணும் மனுஷனுக்கு? அப்போ எதிரி இல்லைன்னா அப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு. வியாதி இல்லைன்னா அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். கடன் இல்லைன்னா இப்போ கையில் நிறைய பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய பணமும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருந்து எல்லோரோடும் அன்பாகவும் பழகினால் அதை விட வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும்?
எல்லாமே அதில் அடங்கிடுது. எல்லா நன்மைகளும் நடைபெறும். எனவே இந்த குரு பெயர்ச்சி துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எனவே நீங்கள் ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள். ஆலங்குடிங்கிறது ஒரு பழமையான சிவன் கோவில், மிக பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில். அது பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று. 276 சிவஸ்தலங்கள் தேவார பதிகம் பாடப்பட்டவை. தேவாரம் பாடின கோயில் எத்தனை அப்படின்னா 276, 276, 276 கோயில்கள் தேவார பதிகம் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள். இப்போ பெருமாள் கோயிலில் 108 திவ்ய தேசம்ங்கிற மாதிரி சிவன் கோயிலில் எவ்வளோன்னா 276. அந்த 276ல் ஆலங்குடியும் ஒன்று. அங்கே மூலவர் ஆபத்சகாயேஸ்வரர். இங்கே தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப விசேஷமான கோவில், குரு வழிபட்ட தலம், பிரகஸ்பதி வந்து வழிபட்ட தலம். பிரகஸ்பதினா தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருக்கார், அவர் பேர் தான் பிரகஸ்பதி. அவர் தான் நம்ம ஜூபிட்டர் குரு பகவான், குரு பெயர்ச்சிலாம் சொல்கிறோமே அவர் தான். அந்த வியாழன் தான் இப்போ பெயர்ச்சியாக இருக்கார். மே 1ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்குது. துலா ராசிக்கு 6 8க்கு வந்ததால் விபரீத ராஜயோகம். எனவே நன்மைகள் 2 மடங்கு அதிகமாக நடைபெறப் போகும் நல்ல நேரம். 5இல் சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 8ல் குரு மறைவு பெற்றது யோகம். துலா ராசிக்கு மட்டும்தான் 8ல் குரு நல்ல பண்ணும். 12 ராசியில் பாக்கி எந்த ராசிக்கு 8ல் குரு வந்தாலும் இடைஞ்சல் பண்ணும். துலா ராசிக்கு மட்டும் நல்லது பண்ணும். இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஒரு வித்தியாசம். மற்ற ராசிக்கும் அதுக்கும் ஒரு ராசிக்கு ஒரு தனித்துவம் உண்டு. எல்லா கிரகங்களும் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. எல்லா ராசிக்கும் 8ல் வந்தால் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. துலாமுக்கு 8க்கு வந்தால் வேறு பலன். அதனால் இதுதான் பலன், நல்ல பலனாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ஒரு வருஷம் வேகமாக உங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய சுப நிகழ்ச்சிகளை விரைந்து முடியுங்கள். எல்லா விதமான நன்மைகளும் வியாழ பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆலங்குடி போய் குரு பகவானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். மூலவர் சிவனையும் அம்பாளையும் மறக்காமல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.